oppo brand பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா IP69 ரேட்டிங் இருக்கிற மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. ஆமாங்க, oppo அதனோட F சீரிஸ்ல 25 மாடலுக்கு அடுத்தபடியா F27 Pro Plus மொபைல் ஃபோனை இந்த மாசம் 11ஆம் தேதி, அதாவது ஜூன் 13ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஹைலைட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்குற மாதிரி ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பிராண்ட் நேம், மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் கலர் அண்ட் ஸ்டோரேஜ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஹைலைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனுக்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. oppo பிராண்டோட புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மொபைல் ஃபோனில் IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால ஃப்ரெஷ் வாட்டரில் 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலுமே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆமர்டு பாடி கொடுத்துருக்காங்களாம். அதனால் கீழே விழுந்தாலுமே பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அல்ட்ரா டச் 3D கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் பார்த்தீங்கன்னா 3 லேயராக கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட சென்டர் சைடில் இருக்கிற லேயர் வந்து ஒரு டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் ரைட்டில் இருக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா வீகன் லெதரில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸில் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 950 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை கையில் தொடும்போது நல்லா ஸ்லிம்மாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.79 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட வெயிட் என்னன்னு செக் பண்ணிடலாம். 178 கிராம் வெயிட் வருது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட டாப் சைடில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் கிரில், டைப் C சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா 2 சிம் மட்டும் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட முடியாது. இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 20 மினிட்ஸில் 56% சார்ஜ் நிரம்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதனோட OS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் OS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. இதனோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று மிட்நைட் நேவி அண்ட் டஸ்ட் பிங்க். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB 128GB 8GB 256GB அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுது. இதனோட எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கை மொபைல்ஸ், வேலூர். தேங்க்யூ.